நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் மாற்று கட்சியிலிருந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைய வந்துள்ள மாற்று கட்சியினர் இணைப்பு விழாவிற்கும் மற்றும் நம்முடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களை நம்முடைய தமிழகத்திலே 5வது இடத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்த நம்முடைய தொகுதி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டமாக இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள அருமை சகோதரர் பூவிருந்தவல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் எம் ஜெகன் அப்பு அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அருமை அண்ணன் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு ஏதோ ஒரு சில காரணங்களால் வர முடியாத நிலையில் உள்ள நம்முடைய தமிழ்நாடு அரசின் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை அண்ணன் டாக்டர் ஆர் குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய ஆனந்த்ஜித் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் ஆனந்த்ஜித் அண்ணா அவர்களே மற்றும் இங்கே இப்பொழுது அனைவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் நேரமின்மையின் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நிலை ஒன்றிய கழக செயலாளர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, கிளை கழக செயலாளர்களே மற்றும் ஒன்றிய அணி செயலாளர்களே மற்றும் இங்கே திரளாக வருகை புரிந்து இவ்வளவு நேரம் நமக்காக காத்திருந்த அனைத்து நம்முடைய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நேரமின்மையின் காரணமாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிவிட்டு உங்களிடம் என்று விடைபெறுகின்றேன். தயவு செய்து யாருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லவில்லை என்று யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நேரமின்மையின் காரணமாக மேடம் எனக்கு 1 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 3 நிமிஷம் ஓடிடுச்சு. அதனால் தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் மட்டும்தான், அவருடைய ஃபேஸ் மட்டும்தான், இதில் வேற யாருக்குமே எந்த இடமுமே கிடையாது. அவருடைய சிங்கிள் முகத்துக்காக தான் இந்த அமைச்சரவை நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு இதோடு நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நாம் எல்லாரும் பாடுபட வேண்டியதை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஊராட்சி மன்ற உறுப்பினர்லேருந்து மேயர் வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் நாம் தான் வெல்ல வேண்டும். நம்முடைய கட்சி தான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு உண்டான அனைத்து வகையான நலத்திட்டங்களையும் நம்மளால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு அர்ஜுனனுக்கு வில்லு ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, நம்முடைய தளபதினா தில்லு. நீங்க போய் அனைத்து தொகுதிகளிலும் உள்ளாட்சி மன்றத்திலே நீங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியிலிருந்து மேயர் வரைக்கும் போய் நின்று வெற்றியை அல்லு 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 என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு சின்ன இணைப்பு விழா தான் பார்த்தேன். இங்க பார்த்தா ஒரு மினி மாநாடே நடத்துகிறாரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா. மற்றும் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளை மண்டல நிர்வாகிகள், வழக்கறிஞர் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அவங்க சாதாரணமாக இல்லை,
இந்த எலெக்ஷனுக்கு எப்படி உழைச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பூந்தமல்லி தொகுதியை தமிழ்நாட்டிலே நம்பர் 5வது இடத்துல கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சாதாரண விஷயம் இல்லை. 73,000 ஓட்டு லீடிகளை ஜெயிச்சுக்கிறேன். ₹1 செலவு பண்ணாமல். யார் ஒரு தளபதி விஜயண்ணா முகம் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த முகத்தை மட்டும் காட்டி 73,000 ஓட்டு, 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 73,000 ஓட்டு லீடிங்கில் என்னை வின் பண்ணி வச்ச பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், நல்லது மட்டும் தான் செய்வேன். உங்கள் குறைங்க என்னென்ன சொல்லுங்கள், அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை ஒரு மாவட்ட செயலரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பாருங்க. அது போல பாருங்க. நம்ம தொகுதிக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக நம்ம செய்வோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம எப்படி 108 இடம் ஜெயிச்சோமோ அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதியில் பூந்தமல்லி நகராட்சி நம்ம பிடிக்கணும். மற்றும் எல்லா பகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவீங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தல் நம்ம தான் வின் பண்ணோம். இந்த சுனாமியால் திரியும் வீசணும். அது கண்டிப்பாக நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம உழைக்கணும். நம்ம தளபதி விஜயண்ணா நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும். அதுக்கு நம்ம பாடு பண்ணணும். பண்ணுவீங்களா? இது யாரோ ஒரு கோட்டையாக இருந்தது பூந்தமல்லி. அந்த கோட்டையே நம்ம உடைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரே ஒரு மூஞ்சி தளபதி முகத்தை கோசுனா அந்த கோட்டை தூள் ஆயிடுச்சு. இது மட்டும் அந்த கோட்டையெல்லாம் இங்கே வர முடியாது. இது தளபதி கோட்டை. இது பூந்தமல்லி தளபதி கோட்டை. அதை நாங்கள் மாற்றி காட்டுவோம். செய்வோமா? நீங்களாம் என் கூட சேர்ந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக நம்ம தளபதி முதலமைச்சர், நம்ம அமைச்சர் பெருமக்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே செய்து தருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆட்சி நிரந்தர ஆட்சி. தளபதி அவர் எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்துக்கிறாரு. அது நல்லதே நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு இணைப்பு விழா மட்டும் இல்லை. அண்ணனுக்கு ஒரே வார்த்தை ஒன்று சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் தமிழக வெற்றிக்காக தம்பி சேர்ந்துட்டீங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். நம்ம நிர்வாகிகளை எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நம்ம ஒத்துமையாக செயல்படுவோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக உழைச்சிக்கிறாங்க. சாதாரண உழைப்பு இல்லை. 20-25 வருஷமாக உழைச்சி அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அன்னை செயல்படணும். நாங்களும் கூட சேர்ந்து செயல்படுவோம். நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம சாயத்தை காட்ட முடியும். செய்வீங்களாண்ணா? நம்ம நிர்வாகிகளை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுவோம். நன்றிண்ணா. நம்ம தளபதி யாரோ 4 பேர் அடிச்சு டான் ஆகிறவர் இல்லை. அவர் அடிச்ச 4 பேருமே டான். அதே மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களின் தலைமையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட அந்த திமுகவிற்கு கிடைக்க விடாமல் செய்து நாம் அனைவரும் வெற்றியை வென்று அவருடைய கரங்களை வலுப்படுத்த என்னாலான முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அது போதும்ண்ணா. இது ஒரு வாக்கு குத்திகளே, அது போதும். நம்ம நிர்வாகிகளோடு சேர்ந்து நீங்கள்லாம் ஒத்துமையாக செயல்படணும். எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக பண்ணணும். நம்ம கட்சியை பலப்படுத்தணும். அவரு கூட சேர்ந்து செய்வீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. பாரி வாக்குமே நம்ம தளபதி கோட்டையாக மாற்றுவீங்களா? நன்றி. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வன் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். உதயநிதி ஒரு உதவாக்கரை. அவன் சூரியனையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எந்த பொறுப்பும் இல்லாதவன்.
சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற கவலையோ அக்கறையோ இல்லாத காபோதி உதயநிதி. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிஸ் வாயில் தமிழ்நாடு அரசியல் அழுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையென அண்ணா பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது என்ற தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவட்டும் குழப்பமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா என்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம் ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம். மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும், அதிமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குறும்பி அழுதேன். திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரைகிற பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதினை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவரை சித்தரஞ்சாஸ் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரம், ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவைக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால் திமுகவுக்கு எவனும் குத்தகை போட்டு கொடுக்கவில்லை. எங்கள் தலைவன் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவன்.
இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கமில்லாமல் புலம்புகிறார். திமுகவின் ஆற கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளம்பி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது.